கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அறிவு அப்படின்னா கண்ணால், காதால், மூக்கால், வாயால் உணர்ந்தது, பார்த்தது, கேட்டது, இதுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பாக உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துருச்சு மனசில். அதை வச்சுன்னு ஒரு அறிவு நமக்கு சொல்லுது. இப்போ நான் வந்து இது பச்சை யாரோ சொல்லி கொடுத்தாங்க, அதனால என்ன சொல்கிறேன், நான் அதை பச்சைன்றேன். நீலம்னு சொல்லி கொடுத்தாங்க, அதனால் அதை என்ன சொல்கிறேன், நீலம். இல்லை ப்ளூன்னு சொல்லி கொடுத்தா ப்ளூன்றேன். வேறு மொழி தெரியும்னா வேறலாம். இதெல்லாம் வந்து அறிவு அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் உள்ளே சிந்திக்கும் போது இந்த தகவல்லேருந்து தான் எடி பண்ணுறதுனால தான், அதனால தான் சொல்கிறேன், உனக்கு என்ன சிந்திக்க தெரியும், உன்னால் முடியாது, என் பார்வை மாதிரி உன் பார்வை இல்லையே, அதுக்கு தான் குரு தேவைப்படுறான். ஏன் ஒரு அனுபவசாலி தேவைப்படுறான், குருன்னு கூட வேணாம், ஒரு அனுபவசாலி தேவைப்படுறான். ஏற்கனவே சமைச்சவங்ககிட்ட போனால் அவன் என்ன பண்ணுறான், நமக்கு சரியாக சமைக்கிறது எப்படின்னு இன்னும் புக்கு படித்தாலும் ஸ்டவ்வில் வந்து எவ்வளோ தூரம் வச்சுக்கணும்னு தெரியாது. நீங்கள் நல்ல காஸ்ட்லியஸ்ட்டு ஸ்டவ்வெல்லாம் வாங்கினீங்கன்னா பர்னர் எரியுது இல்லை, அது ரொம்ப வேகமாக புஷ்ஷுன்னெலாம் வராது, ஸ்லோ ஸ்லீமில் தான் எரியும், மெலிசாக தான் எரியும். ஏன்னா ஒரு பொருளை மெதுவாக வேக வைக்கும்போது அது ருசி வேறு, ரொம்ப வேகமாக வேக வைக்கும்போது என்ன ஆகும்னா மேலே மட்டும் வெந்துடும், உள்ளெல்லாம் அப்படியே இருக்கும். மெதுவாக சூடு பரவச்சுன்னா உள்ளெல்லாம் போகும். இந்த உத்தியை யார் உனக்கு சேர்த்து எந்த புக்கில் இருக்கும், புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ நீங்கள் தகவல் பெறப்பட்ட தகவல்லாம் இன்றைக்கி மெசேஜாக தான், நீங்கள் பெறப்பட்ட தகவலை வச்சு தான் சிந்திக்கிறீங்க. தகவலே தப்பாக இருந்தால் எப்படி சிந்திப்பீங்க? இப்போ ஒருத்தருக்கு கடவுள் முருகர்னு சொல்லிட்டாங்க, கடவுள் முருகர்னு தெய்வம் அது, ஆனால் முருகர் கடவுள்ன்றாங்க. அவனா நினச்சிப்பான், யார்கிட்ட வேண்டிப்பான், உட்காந்தா முருகா, நின்னா முருகா, நடந்தா முருகா, போனா முருகா, ஏன் சொல்கிறான், ஏன் முருக பக்தனாகவே ஆகிட்டான்? பெறப்பட்ட தகவல் வந்து சரின்றான். யார்கிட்ட பெற்றானா, அப்பா கிட்ட அம்மா கிட்ட பெற்றுனா, இல்லை தாத்தா கிட்ட இருந்து பாரம்பரியமாக வச்சுன்னுக்கிறான். காலகாலமாக முருகர் கோயில் கும்பிட்டவங்களாம் முட்டாளான்னு வர நம்மளை கேட்பானா? இப்போ முருகரை பற்றி பேசும்போது நம்மள யாருமே கொடி பிடிக்கவும் மாட்டாங்க. இது எதுவுமே வேற எங்கன்னா பேசணும்னு வச்சுக்கோங்க, கொடியும் பிடிப்பானுங்க. இங்கேருந்துனே நம்மளை வர கேட்பானுங்க. புரியுதா நான் சொல்கிறது? நான் முருகர் மட்டும் சொல்லி பேசி விட்டுற மாட்டேன், முருகராக கூட மற்றவங்களையும் சொல்லுவேன். இப்போ முருகர் மட்டுமே சொல்கிறேன்னா நான் இழிவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். முருகன்றது தெய்வம், அது உயர்ந்த தத்துவத்தின் உள்ளார்ந்த பொருள். அது புரிஞ்சவனுக்கு தான் அது புரியும், மற்றவனுக்கு அது புரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அறிவுன்னா நான் இங்கே பெறப்பட்ட தகவலோடு தான் நான் சிந்திக்கிறேன், அதுதான் என்னுடைய அறிவுன்னு ஒருத்தன் புரிய வருது இல்லை, அப்போ தான் அவன் ஞானத்தை நோக்கி நகர்றான். அப்போ தான் உன்னோட பார்வை எப்படி இது, உன்னோட பார்வை எப்படி இது, உன்னோட பார்வை எப்படி இது, ஆளாளுக்கு பார்வையாக மாறுது. அப்போ நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம ஏன் இப்படி பார்க்கல, நம்ம ஏன் இதை மிஸ் பண்ணிட்டோம், அதுக்கு தான் நான் பேசிக்கிறேன். நான் எதுக்கு பேசிக்கிறேன்னா, நான் ஏன் இப்படி சிந்திக்கலை. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொன்னேன், மாம்பழம் ஒன்றுனா எதுக்கு யாருக்கு ஒன்றுன்னு கேட்குறீங்க, மகாத்மா ஒன்றுனா யாருக்கு ஒன்றுன்றீங்க, யாருக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அதை, புரியுதா? எனக்கு தரமாட்டாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணது யார் தப்பு? எனக்கு அது இல்லைன்னு யார் சொன்னா? கடவுள் உங்களுக்கு இல்லைன்னு யார் சொன்னா? கறி சாப்பிட்டா கடவுள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏன் ஒத்துக்குனீங்க? உங்கள் தப்பு உங்களுது. முட்டாள் தானே யார்கிட்ட? உங்ககிட்ட. அவன் என்ன பண்ணுறான், அதை வச்சின்னு ஏமாத்துறான். இவன் யார் டிசைட் பண்ணுறதுக்கு நான் என்ன சாப்பிட்ணுன்றத? இவன் யார் டிசைட் பண்ணுறது? எவனானா அவன் அப்படியே பயங்கரமாக இருக்கட்டும், காற்றுல பறட்டும், பிடுங்கி கற்றை கட்டிட்டோம், விட்டு ஓடிட்டோம், எதனா பார்த்து அழுதுங்கிறவனா இருக்கட்டும், 10,000 பாட்டு எதுனா இருக்கட்டும், 100,000 பாட்டு எதுனா இருக்கும், யார் பிரச்சனை இது? என்ன வரைய இருக்கிறது அவன் யார்? எனக்கு என்ன சொல்ல வரான் அவன்? என்னை முட்டாளாக்கிறதுக்கு ஒரு புக்கை படிக்கிறேன் நான். என்னை நானே தப்புன்னு சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ தப்பு யாருது? அப்போ நம்ம தான் கவனமாக இருக்கணும். யார் மேலே? அப்போ என் அறிவு போதுமானது இல்லை, நான் பெறப்பட்ட தகவல் எனக்கு போதுமானது இல்லை, தகவலில் ஏதோ குற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நான் யாரை சரி பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கலாம். அறிவு போதுமானது இல்லைன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் எங்கே போகிறான்? நிறைய பேர் அறிவு போதும் இல்லைன்னு சொல்லி பாருங்க, ஒத்துக்க மாட்டான். என்னோட அறிவியலை நீன்னு கேட்பான். நான் இவ்வளோ படிச்சுக்கிறேன், எவ்வளோ படித்தாலும் ஞானமாகாது. புரியுதா? புள்ள பெற்றுக்கிறாங்களே ஒரு பொம்பளை, படித்தா ஞானத்தினாலையா? படித்த ஒப்பத்துக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, நீ கற்புக்கு அரசியாயிரு, கணவனுக்கே தொண்டு செய், செக்கு மேலேயே ஏறி நின்றுக்கோ, சுற்றினே இருந்தால் ஒரு நாள் வந்துடும், அரச மரத்தை சுற்றுன்னு, புளியா மரத்தை சுற்று, பழமரத்தை சுற்று, ஏதோ சுற்றிங்க எடுப்பா. எப்போ புள்ள பெற்றுப்பா? நானும் ஒன்று என்ன பண்ணுவா? புரியுதா? இப்போ இங்கே என்ன தேவைப்பட்டுச்சு? ஏன் தேவைப்பட்டுச்சு? ஞானம் உள்ளவன் பசி எடுத்து சாப்பிடணும்னு சாப்பிடுவான், அறிவு உள்ளவன் இது செய்வான் அசைவான்னுவான். புரியுதா? ஞானம் உள்ளவன் புழுவாக இருந்தாலும் வறுத்து சுட்டு சாப்பிட்ருவான். தாய்லாந்துக்கு போனீங்கன்னா ஞானம் வந்துடும் உங்களுக்கு. தேள் புழு பூச்செல்லாம் சாப்பிட்டாகணும்.
அங்கேயும் அறிவுள்ளவன் இருப்பான். சாப்பிட்டு உள்ளே போய் பாத்ரூமில் வாய் விட்டு வாந்தி எடுத்துகிட்டு வந்துடுவான். வந்துச்சா? நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.